ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு மை டெய்லரிங் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலர் நெக் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபேப்ரிக் பியூர் காட்டன் ஃபேப்ரிக். இது எக்ஸாக்டாக 2.5 மீட்டர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இதை 4ஆக மடித்து இந்த ஓப்பன் சைடாக என்னோடய ஆப்போசிட்லேயும் க்ளோஸ்டு சைடு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி மடிப்போமோ 4 ஃபோல்டிங்கில் போட்டு நான் மடிச்சிருக்கேன். இப்படி மடித்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். 4 ஃபோல்டிங்கில் போட்டதை நம்ம மறுபடியும் கட் பண்ணி ஒரு போர்ஷனை மட்டும் நான் டாப் போர்ஷன் எடுத்திருக்கேன். பேக் பார்ட் அப்புறமா கட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி நம்மளுக்கு காலர் வரும் அதுக்கு எந்த அளவுக்கு துணியெல்லாம் விடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனில் நான் காட்ட போகிறேன். பாருங்கள், இதை நான் அளவு எழுதிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னுடைய செஸ்ட் ரவுண்டு 38. அதில் 4 பார்ட்டு 9.5 ப்ளஸ் அதுக்கு எக்ஸஸாக 2 இன்ச்சஸ் வச்சோம்னா 11.5. அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச் மார்க் பண்ணி, இதுதான் ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஷோல்டர் லெவல் வந்துடும். அந்த ஷோல்டர் லெவலை தான் நம்ம எக்ஸாக்டாக ஆரம் ஹோலுக்கும் எடுக்கணும். நான் அந்த ஃபார்முலாவை டீட்டெயிலாக நான் இங்கே சொல்லித்தரேன். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம இந்த கருப்பகுதியை நம்ம பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு, கிளாத்தில் கரைப்பகுதி வரும் இல்லைங்களா, அந்த கரைப்பகுதியை நம்ம பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு, அந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அந்த 2 இன்ச்சஸ் நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணி, அதாவது ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஷோல்டர் லெவல் 6.5 வந்துச்சு. அந்த ஷோல்டரை நான் மார்க் பண்ணிவிட்டு நெக் ஓப்பனிங்க்கு 2.5 அண்ட் நெக் விடுத்து 2.5 பண்ணிவிட்டு நான் 1/2 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்து இப்படி வரைஞ்சி விட்டுட்டேன். ஆரம் ஹோல் 6.5 இன்ச்சஸ். அதை ஸ்கேலால் மார்க் போட்டு இப்படி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம என்ன கணக்கு படி எடுத்தோமோ செஸ்ட் ரவுண்டு 9.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 2.5 இன்ச்சஸ் அல்லது 3 இன்ச்சஸாவது உங்களுக்கு லூஸ் வேணும்னா 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. நான் 2.5 இன்ச்சஸ் கரெக்டாக ஃபிட்டிங் வச்சுருக்கேன். 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஆரம் ஹோலில் இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. திருப்பி நம்மளுக்கு பாடி ஃபிட்டிங் கிடைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஷோல்டர் லெவல்லேருந்து 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த செஸ்ட் லைன் நம்ம என்ன எக்ஸாக்டாக பண்ணமோ அதுலேருந்து உள்பகுதியாக பார்த்த மாதிரி 1.5 இன்ச்சஸ்ஸு உள்ளே மார்க் பண்ணி இப்படி மார்க் பண்ணிக்க. மறுபடியும் ஷோல்டர் லெவல் டு ஹிப் லைனில் 21 இன்ச்சஸ் பண்ணி அதை நம்ம இந்த மாதிரி க்ராஸாக 1.5 இன்ச்சஸ் என்ன நம்ம மார்ஜின் லைன் கொடுத்தோமோ அதே 1.5 இன்ச்சஸ்க்கு மார்ஜின் லைன் கொடுத்து கீழே வரைக்குமே அதை ஷேப்பாக அம்ப்ரெல்லா ஷேப்புக்கு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இந்த பாட்டம் போர்ஷனில் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நம்ம அதை ஒரு ஷேப்பாக கீழே ஷேப்பாக ஒரு பெண்டிங் ஷேப்பாக கொடுத்து அதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அம்ப்ரெல்லா ஷேப் நீட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ அந்த ஹிப் லைன் அண்ட் வெஸ்ட் லைனை கரெக்டாக நீங்கள் 14 இன்ச்சஸ் ஹிப் லைனும் 21 இன்ச்சஸ் 14 இன்ச்சஸ் வெஸ்ட் லைன் ஹிப் லைன் 21 இன்ச்சஸுமே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த அம்ப்ரெல்லா ஷேப்புக்கு இப்படி நீங்கள் வரைஞ்சி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நான் இந்த எவ்வளோ ஸ்டிச்சிங் மார்ஜின் அண்ட் கட்டிங் மார்ஜின் 1.5 இன்ச்சஸ் விட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் 1.5 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் கட்டிங் மார்ஜின் விட்டு
இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா பாருங்க இங்கே அழகான அந்த அம்ப்ரெல்லா ஷேப் குர்த்தியை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி காட்டிகிட்ருக்குறேன். இப்படி வரும். அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் 2 இன்ச்சஸ் நம்ம என்ன மடித்து விட்டுருக்கோமோ அது வந்து மைனஸ் பண்ணி தான் மற்ற அளவுகளை நீங்கள் வந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சேர்த்து பண்ணோம்னா அளவு தப்பாக வந்துடும். இப்போ நம்ம வந்து எப்படி ஷர்ட் கட் பண்ணுறோமோ சேம் அதே மெத்தேடு தான். ஷர்ட் பண்ணும்போதும் பட்டன் அண்ட் பட்டன் ஹோலுக்கு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுருவோம் முன்னாடி பகுதியில். சேம் அதே மாதிரி தான் இந்த குர்த்திக்கும் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இப்போது அந்த குர்த்தியை வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ பேக் போர்ஷன் கிளாத்தை வந்து நம்ம அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் என்ன கட் பண்ணி வச்சுருந்தோமோ அது அதே மாதிரி நம்ம இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது ஃபோல்டிங் சைடில் இருக்கணும். பேக் போர்ஷன் வந்து ஃபோல்டிங் சைடில் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பேக் போர்ஷன் வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கிற மாதிரி தான் துணி நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே வச்சு ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி வரைஞ்சி விட்டு நம்ம பேக் போர்ஷனை இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸாக எதுவுமே துணி விட. பட் பேக் நெக் டீப் வேண்டியதில்லை. அந்த ஆஃப் ஷோல்டர் லைன் மட்டும் கட் பண்ணால் போதும். கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக அந்த பேக் போர்ஷன் கூட அந்த அம்ப்ரெல்லா ஷேப்பில் நீட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது நம்ம அது எல்லாமே அருமையாக கட் பண்ணிக்கலாம். அந்த ஷோல்டர் லைனில் 1/2 இன்ச்சஸ் என்ன நம்ம கட் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஆரம் ஹோல் சைடில் இருந்து கட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த அம்ப்ரெல்லா ஷேப் வந்து நீட்டாக நம்மளுக்கு கட் பண்ணி கிடச்சிரும். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டை கட் பண்ணிட்டோம். கட் பண்ண பிறகு இப்போ வந்து ஒரு 1 டைம் செக் பண்ணிக்கலாம். எல்லா அளவையுமே வந்துட்டு எல்லாமே கரெக்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தைக்கும்போது எந்த டைட்டோ அல்லது அளவு மாறுறதோ இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் அண்ட் பேக் போர்ஷனை வந்து இப்படி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷனில் அந்த 2 இன்ச்சஸை வந்து மடித்து இது மாதிரி மடித்து நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். பாருங்கள் இப்படி மடித்து வச்சுக்கணும். ஃப்ரண்ட் போர்ஷனை மறுபடியும் அந்த சைடும் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் 2 பீஸ் வரும். பேக் போர்ஷன் ஓன்லி 1 பீஸ் வரும். கட்டிங் பண்ணும்போது பாருங்கள் இந்த 2 இன்ச்சஸ் நம்ம மடித்தோம் இல்லைங்களா, அதை மடித்து தான் நான் வந்து வச்சு காட்டிகிட்ருக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் பிஃபோர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி வச்சு எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னாவே அளவுகள் கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு டைம் 2 டைம்ஸ் நான் உங்களுக்கு கரெக்டாக வச்சு காட்டிகிட்டே இருக்கேன். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம வந்து எல்லாமே சரியாக இருக்குது. பாருங்கள் அது 2 இன்ச்சஸ் நான் உள்பகுதியாக மடித்தது. பாருங்கள் இந்த மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு ஷர்ட்டுக்கு எப்படி நம்ம தைப்போமோ அதே மாதிரி 2 இன்ச்சஸ் உள்ளே ஃபோல்ட் பண்ணி கெட்ட பக்கத்தில் இருந்து தைச்சிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். 2 சைடுமே அதே மாதிரி பட்டன் அண்ட் பட்டன் ஹோலுக்கு எப்படி ஷர்ட்டில் தைப்போமோ அதே மாதிரி தான் நான் இதுக்குமே தைக்கிறேன். என்ன ஒன்று அப்படின்னா ரெண்டுமே உள்பகுதி பார்த்த மாதிரி தான் தைச்சிருக்கேன். நம்ம ஷர்ட் தைக்கும்போது ஒன்று உள்பகுதியாக இருக்கும், ஒன்று வெளிப்பகுதியாக இருக்கும். நான் அது மாதிரி பண்ணல. இது ரெண்டுமே ஃபோல்டிங் சைடு இன்சைடு தான் வந்திருக்கு. இப்போ வந்து 2 பக்கமுமே அந்த மார்ஜின் கூட எட்ஜஸில் கூட நான் தைச்சிக்க போகிறேன். தைச்சி 2மே ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள் 2யுமே கரெக்டாக
ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்கிற அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி ஆர்கனைஸ் பண்ணி காட்டுற பாருங்கள். இப்படி தான் ஃபோல்டடாக லேப்டாக வரணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தான் தைக்க போகிறோம் நம்ம, அதனால் வச்சு காட்டுறேன். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சைடு இந்த சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து பாருங்கள், இப்போது கரெக்டாக ரெண்டு சைடுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அளவு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி உட்காரணும். ரெண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடாது. அந்த சென்டர் போர்ஷன் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி உட்காரணும். அது ஒரு 5 inches அளவுக்கு டீப் கொடுத்துட்டு ரெண்டையுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி வச்சு அங்கேருந்து தைச்சிட்டு போங்க கீழே வரைக்குமே. பாருங்கள், இந்த மாதிரி கீழே வரைக்கும் தைச்சிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கீழே வரைக்கும் தைச்சிட்டு போங்க. எது வரைக்கும் தைக்கணும்னு சொன்னால் கீழ் போர்ஷனில் ஒரு 5 inches கேப் விட்டு அங்கே நிறுத்திடுங்க. 5 inches கேப் விட்டுருங்க. அந்த இடத்துல நிறுத்திட்டு அது ஓப்பன் இருக்கணும். நிறுத்திட்டு திருப்பி இப்படி வந்து எல் ஷேப்பில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். டபுள் டைம் ரஃப் அடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு காலர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக் சர்க்கம்ஃபரன்ஸை வந்து ஃபோல்டடில் நம்ம செக் பண்ணப்போ எனக்கு அங்கே வந்து 6.5 inches வந்தது நெக் சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ அதை வந்து நான் டபுள் ஃபோல்டில் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன அந்த 6.5 inches வந்துச்சோ ப்ளஸ் 1/2 inch பண்ணி ஒரு பகுதியை 7 inches நான் மார்க் பண்ணுறேன். இது ஃபோல்டடில் இருக்குது பாருங்கள். நான் எக்ஸஸ் 1/2 inch விட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து ஒரு லைட் காலர் ஸ்லாண்டிங்காக ஷேப் அடித்து அதை வந்து காலர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது ஓன்லி காலர் தான், காலர் பேண்ட் இல்லை. இப்போ 4 inches அகலத்தில் அண்டு ஒரு 15 inches விடத்தில் நீங்கள் இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம கழுத்தின் சுற்றளவு ப்ளஸ் 1/2 inch எக்ஸஸாக வச்சு இப்படி காலர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இந்த காலர் ஷேப்புக்கு கேன்வாஸ் கொடுக்கும்போது அந்த ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து 1/2 inch கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இதை வந்து கேன்வாஸை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஐரன் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் 2 இருக்கணும், கேன்வாஸ் 1 இருக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஆஃப் ஃபோல்டிங்கில் போட்டுட்டு நம்ம ஃபுல் நெக் சர்க்கம்ஃபரன்ஸை வந்து நம்ம இது பண்ணி காலர் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து கேன்வாஸை வந்து 1/2 inch கம்மியாக இருக்கிற மாதிரி சுற்றியும் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதே ஷேப்பில். இப்போ வந்து கேன்வாஸோட துணியும் சேர்த்து அயன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பகுதி அந்த 2 கிளாத் கட் பண்ணதில் ஒரு பகுதியை மட்டும் நான் காலரை வந்து எடுத்துட்டு அதை நீட்டாக ஐரன் பண்ணி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அந்த கேன்வாஸை வந்து ஒரு பகுதியை மட்டும் எப்படி ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. இன்னொரு பகுதியை இது தைச்சது பிறகு கீழ்ப்பகுதியை நல்ல பக்கம் பார்த்த மாதிரி வச்சு பாருங்கள். இதை இப்படி வச்சுட்டு இந்த ஃபோல்டட் சைடை மேல் பார்த்து, அதாவது ஒரு 1/2 inch அளவுக்கு பேக் சைடு கிளாத்து கீழே இருக்கணும். அப்படி பார்த்து நம்ம மறுபடியும் இந்த காலரை வந்து க்ளீனாக எப்படி எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஓப்பன் விட்டுக்கோங்க நுனி பகுதியில், அப்போ தான் காலர் உட்காரும். இப்போ வந்து கரெக்டாக காலரை சரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பின்னோ ஒரு இதில் வந்து கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க. அது ஸ்ட்ரைட்டாக வரணும். மறுபடியும் டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்து முடிச்சுக்கோங்க. டாப் ஸ்டிச் கொடுக்கும்போது கீழ்ப்பகுதியை தைக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த கீழ்ப்பகுதி ஓப்பனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழ்ப்பகுதியிலேருந்து தைச்சிட்டு வர வேண்டாம், 1/4 inch விட்டு காலர் தைச்சிக்கோங்க. கீழ்ப்பகுதியிலேருந்து தைச்சோம்னா காலர் லாக் ஆயிரும். அப்புறமா நீங்கள் வந்து கழுத்து பகுதியில் கொடுக்க கஷ்டமாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஓப்பனில் விட்டுக்கோங்க. ஓப்பனில் விட்டுட்டு இப்போது கழுத்து பகுதி வந்து கரெக்டாக சென்டரை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு சென்டரில் இருந்து காலரை ஆர்கனைஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். இந்த சென்டர் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டர் வச்சு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பின்னை செக்யூர் பண்ணிவிட்டு
இந்த பக்கத்துலேருந்து கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக வருது. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக இல்லை கிளாத்து. இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சைடில் இருந்து நீட்டாக காலரை நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் கொஞ்சம் கூட எக்ஸஸாக இல்லாமல் சென்டர் நாச்சுக்கே இருக்கணும். காலர் எட்ஜஸ்க்கே வந்து முடியணும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்னர் போர்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டே தைச்சி விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை வந்து இப்படி வச்சுட்டு நீட்டாக காலரை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் காலர் நெக் வந்து. அதாவது இந்த காலர் வந்து நான் கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ராவாக 4 இன்ச்சஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2.5 இன்ச்சஸில் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பிக் காலர் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உங்களுக்கு வேணால் 3.5 இன்ச் அல்லது 2.5 இன்ச் காலர் பண்ணிக்கோங்க. பட் மெத்தட் இதே தான். பாருங்கள், இப்போ காலரை வந்து அந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜு பேக் போர்ஷனில் கரெக்டாக அந்த எட்ஜஸ்க்கே வந்து தையல் விழுந்திருக்கு. காலரை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோ தான் இந்த காலர் நெக்கோடைய ஸ்டிச்சிங். பாருங்கள், காலர் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக அழகாக தைச்சாச்சு. இப்போ அதை வந்து நான் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி காட்டிகிட்ருக்குறேன். ஸ்டிஃபாக உட்காந்துருச்சு, ரொம்ப அழகாக வந்துச்சு. இதனுடைய காலர் சைஸ் வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2.5 இன்ச்சஸ் அல்லது 3 இன்ச்சஸில் நீங்கள் காலர் வச்சுக்கலாம். விதவுட் காலர் பேண்டுனா இந்த மாதிரி காலர் வரும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு அந்த பட்டன் வந்து அதே கலரில் நீங்கள் மேல் பகுதியிலேருந்து 2 பட்டனாவது கொடுக்கலாம். இல்லது இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து கீழ்ப்பகுதி வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் மெத்தடில் தான் நான் வந்து இந்த காலர் நெக் குர்த்தி தைச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி தைச்சி வியர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.